என் மகன் அவர் நடிகனாகணும்னு ஆசைப்பட்டாரு. நாளைய தீர்ப்புன்னு படம் எடுத்தேன், அது சரியா ஓடல. விஜயகாந்தோட சேர்ந்து நடிச்சா அவர் நடிகனாயிடுவாரு அப்படின்ற ஆசையில நான் விஜயகாந்த் அவர்களுக்கு போன் பண்ணேன். எங்கே விஜய் இருக்கிற? வீட்டில் இருக்கிறேன், ஒரு 5 நிமிஷத்துல வீட்டுக்கு வர்றேன்னு சொன்னேன். ஆனா 2 நிமிஷத்துல அவர் ஏன் வீட்டுக்கு வந்துட்டார். என்ன சார் விஷயம் சொல்லுங்க சார் அப்படின்னு. என்னுடைய மகன் விஜய் ஆசைப்பட்டா அந்த படம் சரியா போகல, இன்னொரு படம் உங்களோட நடிக்கணும். உடனே கேட்கிறாரு, எப்ப சார்? இல்ல நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப அப்படின்னு. நீங்க எப்பன்னு சொல்லுங்க, நான் நடிக்கிறேன். அடுத்து என்ன விஜய் எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டேன். ஒரு பைசா வேண்டாம், நீங்க முதல்ல படத்தை முடிங்க, தம்பி நடிகனாகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். அப்படி அந்த செந்தூர பாண்டி அந்த படம் விட்டாச்சு. சோ விஜயின் இன்றைய வாழ்க்கைக்கு ஒரு அஸ்திவாரம் போட்டதிலே விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது.